வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நாளெல்லாம் வசந்தம் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வாசுவின் வீடு. ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்து இருந்தனர் மதுராவும் பார்வதியும். அவர்கள் முகத்தில் கொஞ்சம் கூட உணர்வே இல்லை. அன்றைய தினம் திக்கில்லாத இடத்தில் விட்டாற்போல கவலையுடன் நின்றிருந்த இருவரையும் கண்டு தன் வீட்டினுள் அழைத்து வந்தான் வாசு. இறுக்கம் உணர்ந்து நடந்த எதையும் அவன் கேட்கவில்லை. அவர்களாகவே கூறட்டும் என்று அமைதி காத்தான். ஆனால் 2 நாட்களுக்கு மேலாகியும் அவர்கள் நிலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் போகவே மெல்ல மதுராவிடம் பேச்சு கொடுத்து விஷயத்தை புரிந்து கொண்டான். அறையில் பார்வதியும் மதுவும் கவலையோடு அமர்ந்திருப்பதைக் கண்டு, என்ன மதி இது? ஆட்சிதான் அடுத்து என்னன்னு கவலையோடு இருக்காங்க, நீ இல்ல. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அதை விட்டுட்டு நீயும் இப்படி ஒரு மூலையில விழுந்து கிடந்தா என்ன அர்த்தம்? முடியல வாசு. ஆதி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் காதலையே துறந்த. என்னை மறக்க முடியாம தவிர்த்த விஜய்க்காக இந்த ஊரை விட்டே போறதா முடிவு பண்ணின. எந்த உறவுகளுக்காக நான் என் சுகத்தையெல்லாம் இழந்தனோ அந்த உறவுகளே என்னை புரிந்து கொள்ளலை. நடந்து முடிச்சதை பத்தி பேசி எந்த பயனும் இல்லை. மனசுதான் ரணமாகும். 1000 தான் அன்பு பாராட்டினாலும் அவர்கள் அந்நியம்தான். ஆனால் அம்மா கூட இதை உண்மை என்று எண்ணிக்கொண்டு என்னை 2 நாட்களாக வதைக்கிறார்களே என எண்ணும்போதுதான். மது, ப்ளீஸ் கண்ட்ரோல் யோர் செல்ஃப். அவர்களின் சம்பாஷணைகளை அதே அறையில் இருந்தபடியே கேட்டுக்கொண்டிருந்த பார்வதியின் முகத்தில் எந்த விதமான சலனமும் இல்லை. என்ன ஆச்சி, மது இவ்வளவு தூரம் சொல்றாளே, இன்னுமா நீங்க அவளை நம்பல? அவள் கூறிய அத்தனைக்கும் நானும் சாட்சி. தம்பி, ஓமையின் கனவை போல உண்மையும் வெளிவர இயலாமல் தவிக்குது. ஆனா இதே நிலைமை நீடிக்காது. மதுராவை எனக்கு தெரியும். என் கவலை அவளை நம்பாம இல்லை. இப்படி ஒரு அவப்பெயர் அவளுக்கு வந்துட்டதே. நடந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா அப்பவே நாம 2 பேரும் தனியா வந்திருக்கலாமே. அம்மா, அப்போ உனக்கு என் மேல கோபம் இல்லையாம்மா? நிஜமாவே நீ என்ன நம்புறியா? ஓடி வந்து தாயின் மடியில் முகம் புதைத்து கண்ணீரோடு கேட்டாள் மதுரா. மது, நீ விஜயை காதலிச்சிருக்கலாம். ஆனா கல்யாணமான ஒரு ஆண் மகனை விரும்புகிற அளவுக்கு மோசமான பெண் இல்லை நீ. நான் உன்னை அப்படி வளர்க்கல. அம்மா, நீ நேத்திருந்து என்னிடம் பேசாம இருந்ததை பார்த்ததும் பயந்துட்டேம்மா. விடு மது, பழையதை பத்தி பேச வேண்டாம். இனி உனக்கு நான் இருக்க. தாயின் மென்கரத்தில் புதைந்து கிடந்தாள். இனி எந்த புயலும் தன்னை தாக்காது என்ற அமைதி அவள் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. ஆன்ட்டி, நான் வேணும்னா அங்கிள் கிட்ட ஃபோன் பண்ணி பேசட்டுமா? வேண்டாம் தம்பி, இப்போ நான் சாதாரணமா பேசினா கூட அது பிரச்சனை ஆகிடும். தவிரவும் அவரோட நிம்மதியும் கெடும். என் சிக்கல் என்னோட போகட்டும். மதுவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா அந்த பாரமும் நீங்கிடும். மகளின் முதுகை வாஞ்சையோடு நீவிவிட மேலும் தாயிடம் ஒண்டினாள் மதுரா. அதை ஏக்கத்தோடு உணர்ந்தான் வாசு. அவனும் அனுபவித்திராத தாய்மை உணர்வல்லவா அங்கு அரங்கேறிக் கொண்டு இருந்தது. என்ன நினைத்தானோ தானே வலிய சென்று பார்வதியின் மடியில் புதைந்தான். சற்றே ஓரளவிற்கு சகஜ நிலைக்கு தாயும் மகளும் திரும்பிவிட்டிருந்தனர். மது புத்தக அறையில் புத்தகங்களை அடுக்கிக் கொண்டு இருந்தாள். பார்வதி பூஜை அறையில் இருக்க வாசு நேராய் அங்கு போய் நின்றான். ஊதுபத்தி புகையுடன் சாம்பிராணி புத்தம் புது மலர்களின் நறுமணமும் அந்த வீட்டையே தெய்வகரமாய் மாற்றி வைத்து இருந்தன. வாசலில் நிழலாடுவது கண்ட பார்வதி அங்கே வாசுவும் அவன் தந்தையும் சந்தான பாரதியின் குடும்ப நண்பரான கனகராஜுவும் இருப்பதைக் கண்டு எழுந்து வந்தாள். கற்பூர ஆரத்தியை கண்களில் ஒற்றியபடியே ஒரு வினாடி மௌனமாய் நின்றார். தாம்பூலத்தட்டை பூஜை அறையில் வைத்துவிட்டு வெளியே வந்த பார்வதியிடம், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டம்மா.
அவர் குரலில் வருத்தம் தெரிந்தது. ஏமா, சந்தானத்துக்கு ஏதும் தெரிவிக்கலை? நான் பேசவா? வேண்டாம் அண்ணா. என் பொருட்டு அவர்கிட்ட யாரும் பேச வேண்டாம். இப்போது என் பக்க நியாயத்தை யாராலும் உணர முடியாது. அதை சொல்வதானால் தேவையற்ற குழப்பங்கள்தான் உண்டாகும். தயவு செஞ்சு நான் அறியாமல் நீங்கள் எதுவும். பிரத்தியாரின் மனம் நோகக்கூடாது என்பதில் நீ தீவிரமானவள் என்று பாரதி என்னிடம் அடிக்கடி கூறுவான். அது உண்மை என்று இன்று நான் உணர்கிறேன். சரி, மதுரா எங்கம்மா? மேல அறையில இருக்கிறாள். பார்வதி, எனக்கு எதையுமே சுத்தி வளைச்சு பேசி பழக்கம் இல்ல. மதுவுக்கும் வாசுவுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற நினைப்புல இருந்தோம். நடுவுல இந்த சிக்கல் எழாமல் இருந்திருந்தால் அதனால தான் இருவரையும் ஒரே வீட்டுல தங்க செய்தோம். இதனால ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள உதவும்னு தான் இந்த ஏற்பாடு. பார்வதியின் முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு, இப்போதும் எனக்குள் அந்த எண்ணம்தான் இருக்கிறது என்றார். அண்ணா, என் நிலை உங்களுக்கு நல்லா தெரியும். கணவரை பிரிந்து பழி சுமந்து இருதலை கொள்ளி எறும்பு போல தவிக்கிறேன். என் மகளுக்கு சீதனமாய் தர என் உயிரை தவிர வேறு எதுவும் இல்லை. தவிரவும் மதுரா ஏற்கனவே விஜயை நேசித்து இருக்கிறாள். ஆன்டி, அந்த வட்டத்தில் இருந்து உங்க மதுரா எப்பவோ வெளியே வந்துட்டா. அது எனக்கு சர்வ நிச்சயமா தெரியும். என்ன தம்பி சொல்ற? ஆன்டி, நான் மதுவை உயிருக்குயிராய் நேசித்தது உண்மை. ஆனா நடந்த அத்தனையும் கூறினான். மதுவுடன் கடற்கரையில் பேசியது வரை பார்வதியின் முகத்தில் சொல்லமுன்னா மலர்ச்சி பிறந்தது. தம்பி, ஆன்டி, மதுவை இப்போதும் நான் விரும்புறேன். அவளுடைய ரணத்திற்கு நான் மருந்தா இருப்பேன். தவிரவும் உங்க தாய்மையும் அன்பும் அதே உருவாய் உள்ள மதுவும் எனக்கு வேண்டும். ஆனால் மதுராவின் மனம் இன்னொரு வாழ்வை ஏற்குமா? தாயின் கேள்வியை கேட்டவாறே படி இறங்கி வந்தாள் மதுரா. தோளுக்கு மேல் வளர்ந்தவன் தோழன் என்பார்கள். சிறு வயதிலேயே தாயை இழந்தவன் வாசு. அவனுக்கு தொழிலை தவிர வேறெதுவும் தெரியாது. அப்படிப்பட்டவன் மதுராவை தான் நேசிப்பதாக முதலில் என்னிடம்தான் கூறினான். இடையில் என்னென்னவோ நடந்துவிட்டது. சரி, அதெல்லாம் போகட்டும். மதுவை கூப்பிடு, நானே அவளிடம் பேசுகிறேன். வேண்டாம் மாமா. கணபதியின் வார்த்தையை கேட்ட மதுரா மிரண்டாள். வாசு ரொம்ப நல்லவர். என்னை விட அவருக்கு இன்னும் நல்ல பெண் கிடைப்பாள். நீ எந்த விதத்தில் மதுமா குறைந்து போய்விட்டாய்? மனித மனம் விசித்திரமானது. எளிதாய் கிடைப்பதை விட கிடைக்காததின் மேல்தான் மனம் ஓடும். உண்மைதான். வாசுவின் அன்பு பரிசுத்தமானது. அவருடைய அன்பினை ஏற்க எனக்கு தகுதி இல்லை. யார் துன்பப்பட்டாலும் அது தன்னால் நடந்தது என்று நல்லவர்களின் மனம் ஏங்கும். அந்த வகையில் உன்னை விட பரிசுத்தமானவள் யாரம்மா? பிறர் வாழ்விற்கென உன் அன்பையே விட்டு தந்தவள் நீ. அது விலை மதிப்பில்லாதது அல்லவா? உன் மனதின் வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டும் என்று உன் தாயின் மனம் விரும்பாதா? அந்த தாயின் வேதனையை நீ உணர வேண்டும் மது. கடைசி வரையில் இப்படி தனிமையில் காலம் தள்ளப் போகிறாயா? அதெல்லாம் சரி அங்கிள். விஜயை விரும்பிவிட்டு வாசுவை திருமணம் செய்துகிட்டா ஆதிரா சொன்னது உண்மைன்னு ஆயிடாதா? பிறர் நினைப்பதை எண்ணினால் நாம் வாழவே முடியாது என்று எண்ணிய மதுவா இப்படி பேசுறது? மது, விஜயுடன் உன் காதல் உண்மையானதுதான். அது எத்தனை உறுதியோ அதே போல உன் மனதில் அந்த எண்ணத்தை அடியோடு மறந்துட்டேன்னு சொல்றதும் உண்மை. உன்னை நான் மனப்பூர்வமா நம்புறேன். நீ இருந்தால் என் வாழ்வு பிரகாசிக்கும் என்று எண்ணுகிறேன். ஏக்கம் வழியும் பார்வையோடு பேசினான் வாசு. நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடு. இருவரும் நகர்ந்தனர். தாயும் மகளும் தனிமையில் விடப்பட்டனர். முகப்பு விளக்கு சோகமாய் ஒளிர்ந்து கொண்டு இருக்க தீவிரமான யோசனையில் மூழ்கியிருந்தாள் ஆதிரா. பல நாள் ஏக்கம் தீர்ந்து விட்டது. நினைத்ததை நடத்திய பின்னும் ஏனோ மனதில் சொல்லவண்ணா ஒரு வெறுமை பரவியது. எத்தனை நாள் வெறி! என் தாயின் கண்ணீருக்கும் கேள்விக்குறியான அவரின் வாழ்விற்கும் விடை கிடைத்து விட்டது. ஆனால் ஊரிலிருந்து திரும்பி வந்த பிறகு தந்தையும் கணவனும் கேட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற யோசனையில் இருந்தவளைத்தான். குட் ஈவினிங் மேடம் என்ற குரல் கலைத்தது. எதிரே மதன் நின்றிருந்தான். ஆதிரா பதற்றமானாள். நீ ஏன் வீட்டுக்கு வந்த?
ஆபீஸ்லயும் உங்களை பார்க்க முடியறதில்ல. நான் செஞ்ச வேலையால உங்கள் குடும்பத்தில் நடந்த மாற்றங்களை நான் அறிவேன். அதற்கு எனக்கு பரிசு? மதன், மதன், நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுற. மதுரா விஜய் பற்றிய உண்மையைத்தானே சொன்ன? அது ஒண்ணும் பொய்யில்லையே. தவிரவும் உனக்கு 1000ஓ 500ஓ தூக்கி வீச என்னால முடியும். அதை விட்டுட்டு என் கம்பெனியில நல்ல போஸ்டிங் எல்லாம் தர முடியாது. மேடம், இது அநியாயம். எது அநியாயம்? உன் நண்பனின் வாழ்வை நீதான் மதன் கெடுத்திருக்கிறாய். உன்னை கூடவே வைத்திருந்து நான் பலியாக விரும்பலை. உங்க செயலை விஜயிடம் சொன்னால்? தாராளமா. ஒரு கணவனோட காதல் தெரிஞ்சா மனைவியானவள் எந்த அளவிற்கு ஆதங்கப்படுவாளோ அதைத்தான் நான் செய்தேன். இதனால உங்களுக்குத்தான் மேலும் சங்கடம். மதன் விக்கித்து போனான். இப்ப நீ செஞ்ச வேலைக்கு கூலியா இந்த 20,000 எடுத்துக்கிட்டு பேசாம போயிடுங்க என்று 200 ரூபாய் கட்டுக்களை டேபிளின் மேல் வீசினாள் ஆதிரா. வேறு வழியின்றி கிடைத்தவரை மேல் என்பது போல பணத்தை பொறுக்கிக் கொண்டு சென்றான் மதன். இதையெல்லாம் கோவிலுக்கு சென்று வரும்போது கவனித்துவிட்ட நீலாவிற்கு தலை சுற்றியது. கொல்கத்தா அந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் ஏசி அறையில் இருந்த மருமகனிடம், என்ன விஜய், ஆதிமாக்கு ஃபோன் பண்ணீங்களா என்றார் சந்தான பாரதி. பேசுன மாமா. இன்னும் எத்தனை நாளைக்கு புதுமண தம்பதிகளை பிரிக்கணுமோ? வீட்டுக்கு போனதும் நீலா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா பாருங்களேன். அவன் பொதுவாய் சிரித்தபடியே, அத்தைனா உங்களுக்கு அவ்வளவு பயமா மாமா என்றான். பயமில்ல, மரியாதை. பெண்களுக்கு மரியாதை தருவது என் பாலிசி. இது பார்வதிக்கும் தான். மாமாவும் மருமகனும் வந்த சில நாட்களிலேயே நல்ல நண்பர்கள் போல ஆயினர். சந்தான பாரதியின் எளிமையான குணமும் கனிவான பேச்சும் அவர்களுக்கு இடையில் நூல் இழை போல ஓடிக்கொண்டு இருந்த மௌன சங்கிலி கூட செயலற்று அறுந்து போய்விட்டது. இருவரும் பலதையும் விமர்சித்தார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அந்த உரிமையில் விஜய் மெல்ல பேச்சை துவங்கினான். இந்த மிஷனரிஸ் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன மாமா? ஆதி, 2 கம்பெனிஸோட கொட்டேஷன்ஸ் தந்தா LMB ப்ராஜெக்ட்ல ISI மார்க் இல்ல. ஜப்பான் தொழில்நுட்பம் இருந்தாலும் அசம்பிள்டு பீஸ் எந்நேரமும் காலை வரலாம். ஸ்வஸ்திக் மிஷின் ISI தரம் உள்ளது. 2 கலர் டையின் யூனிட்ஸ் இருக்கு. நேத்து செய்த தர பரிசோதனையும் திருப்திதான். மோட்டாரும் நல்ல கண்டிஷன்ல இருக்கும். ஆனா விலைதான் சற்று அதிகப்படி. பொருளின் தரம் சிறப்பாக இருக்கும் நிலையில் விலையும் அதிகரிப்பது இயல்புதானே? உண்மைதான். ஆனால் நமக்கு கட்டுப்படியாக வேண்டுமே. ஒரு வியாபாரி என்றுமே தன்னை ஏழையாய் முன்னேற துடிப்பவனாய்த்தான் எண்ண வேண்டும். வசதி வந்தவுடன் பணம் இருக்கிறது என்று அகலக்கால் வைக்க கூடாது. அது தொழிலுக்கு ஏற்றது அல்ல. ஒரு வியாபாரியாய் தங்களிடம் நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் மாமா. அவர் புன்னகைத்தார். மாமா, இந்த சில நாட்களில் நாம் பல விஷயங்களை பற்றி ஆலோசித்து இருக்கிறோம். அதே போல ஒரு பர்சனல் விஷயத்தையும் பேச வேண்டும் என. சொல்லுங்க விஜய். சிறிது நேரம் மௌனத்தை கேடயமாக்கிக் கொண்டு ஆரம்பம் முதல் ஊருக்கு கிளம்பும் நேரம் ஆதிரா பேசியது வரை அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினான். உண்மையா? என் தாயின் மேல் ஆணையா சொல்ற. எந்த வினாடி நான் ஆதிராவை என் மனைவியா ஏற்றுக்கொண்டேனோ அப்போதே மதுவின் மேல் நான் கொண்ட காதலை அழித்து விட்டேன். இதை உணராத ஆதிரா தன்னையும் வதைத்து பிறரையும் வதைக்கிறாள். இதற்கு ஒரு நல்ல தீர்வு உங்களால மட்டும்தான் கிடைக்கும் என்று நம்புகிறேன். பேசிவிட்டு பெரியவரின் முகம் நோக்கினான். அவர் அதிர்ச்சியின் விளிம்பில் இருந்தார். பூ போல மென்மையான மனம் கொண்ட ஆதிராவிடமா இத்தனை போர் உணர்ச்சி? மனதின் வேதனைகளை வெளியில் கொட்ட அவரால் இயலவில்லை. முகம் பாறை என உணர்வுகளை முழுவதும் துடைத்த வண்ணம் இருந்தது. என்ன மாமா, எதுவுமே பேசாம இருக்கீங்க? மதுராவின் தியாகத்தில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. தாயை போலவே குணம். இதையெல்லாம் உணராமல் உங்களின் ஜோடி பொருத்தம் பற்றி பேசியிருக்கிறேனே மதுவிடம். கடவுளே, 2 பேரையும் நான் ஒன்றாகத்தானே பார்த்தேன். ஆதியின் மனம் மட்டும் ஏன் இப்படி கொடூரமாய் மாறியதுன்னு புரியலையே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாப்ள. நாம ஊருக்கு போனதும் பேசி நல்ல முடிவா எடுப்போம்.
அது சீக்கிரம் நடக்கணும் மாமா. தவிரவும் மதுவும் ஆதியும் ஒரே வீட்ல இருந்தால் தேவையில்லாத சிக்கல்களும் சங்கடங்களும் வரும். அதனால் நானும் ஆதியும் தனியா போயிடுறோம். அவன் பேசுவது சரி எனப்பட்டது சந்தான பாரதிக்கு. மேற்கொண்டு பேசும் முன் அவரது அறையில் மூலையில் இருந்த இன்டர்காம் அலறியது. எடுத்தார். ஹலோ சார், மிஸ்டர் சந்தான பாரதியின் பெயருக்கு ஃபேக்ஸ் வந்திருக்கு. ரூம் பாய் கொண்டு வரார். தேங்க்யூ. பேசி முடிக்கவும் அறை கதவு 2 முறை தட்டப்பட்டது. எஸ் கமீன். வெள்ளை கவர் ஒன்றை அவரிடம் பவ்யமாய் நீட்டிவிட்டு சென்றான் பணியாள் ஒருவன். அதை படித்தவரின் மனமும் முகமும் சுணங்கியது. என்னாச்சு மாமா என்றான் பதற்றமாய். பார்வதிக்கும் மதுராவுக்கும் நடந்தவற்றை பற்றி மிகவும் தெளிவாய் எழுதி அனுப்பியிருந்தார் கணபதி. நான் எதுக்கு பயந்தனோ அது நடந்துடுச்சு மாமா. கிடைச்ச நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா. ஆனா அத்தை கூட. இல்ல விஜய், நீலாவின் பிடிவாதம் ஆதியை விட 1000 மடங்கு அதிகம். உடனே நாம ஊருக்கு போகணும். புறப்படுங்க என்றார் சந்தான பாரதி. எதிர்கொண்டு வரப்போகும் புயலை பற்றி அறியாமல் காற்று புன்னகையோடு தன் வாசத்தை ஊரெங்கும் தூவியது. பார்வதி மகளின் தலைமுடியை உலர வைத்து கொண்டிருந்தாள். மதுமா, வாசு விஷயமா நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? தெரியலம்மா. என்னால தெளிவான எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல. உன் நிலைமை எனக்கு புரியுதுடி தங்கம். நான் உன்னை கட்டாயப்படுத்தல. எனக்கு ஒரு விஷயம் உறுதியாச்சு. சொல்லு. பழைய காதல் நினைவுல இருந்து நீ மொத்தமா வெளியே வந்துட்டே இல்ல? அவள் தலையை அசைத்தாள். மன வாழ்வில் மற்றதை விட நம்பிக்கைதான் பிரதானம். உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையை வாசு வச்சிருக்கா. உன் மன ஆறுதலுக்கு நல்ல மருந்தா இருப்பாம்மா. இத்தனை ரணங்களுக்கு மத்தியில் உன் வாழ்வு மட்டும்தான் எனக்கு ஆறுதல். தாயை நினைத்தால் அவளுக்கும் கவலையாகத்தான் இருந்தது. என் சந்தோஷம்தான் கெட்டுவிட்டது. அம்மாவின் மன நிம்மதியை ஏன் தடை போட வேண்டும்? எல்லாம் அறிந்தவன் வாசு. என் அன்பை பெற தவிப்பவன். நான் விரும்பியதை விட இது ஒன்றும் தவறில்லை. என் மனம் மெல்ல மெல்ல மாறும் என்பதை வாசு கட்டாயம் புரிந்து கொள்வார். மகள் என்ன பதில் சொல்ல போகிறாளோ? கவலையோடு காத்து கிடக்கும் தாயிடம் உங்கள் விருப்பம் என்று கூறிவிட்டு எழுந்தாள். வாசலில் 2 கார்கள் சர் சர் என்று வந்து நின்றன. சாக்லேட் நிற மாருதியில் இருந்து இறங்கினார்கள் சந்தான பாரதியும் விஜயும். அதன் பின் இருந்து காண்டசாவில் கணபதியும் வாசுவும் வந்தனர். கணவரின் முகம் கண்டதும் பார்வதியின் கண்களில் இருந்து தாரை தாரையாய் நீர் பெருகியது. இது என்ன முட்டாள்தனம் மதுமா? ஆதிராவை போல நீயும் எனக்கு மகள்தான? உன் வாழ்வும் எனக்கு முக்கியம் தான மது? அவதான் சின்ன பெண். நீ கூட என்கிட்ட ஏன் சொல்லல? பார்வதி, உன்னை போலவே அவளையும் நிராதரவாய் விட்டு விடுவேன் என்ற எண்ணமா? அவர் கண்ணீர் பெருகிய கலங்கிய விழிகளோடு கேட்கவும் கணவரின் கால்களில் பணிந்து விட்டார் பார்வதி. உங்களை நம்பாம நான் இங்கு வரலை. ஏனோ என் கஷ்டத்தை சொன்னா நீங்களும் வருந்துவீங்களேன்னு தான். விடு சந்தானம், எதுக்கு பழையது பேசிக்கிட்டு? அம்மா, காஃபி எடுத்துட்டு வா. எனக்கு ஒன்றும் வேண்டாம் பார்வதி. நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பு. இனி அங்க உனக்கு எந்த கௌரவ குறையும் ஏற்படாது. நான் பொறுப்பு. நடந்ததை நான் அவமானமா நினைக்கலைங்க. தன் கணவரை எனக்காக விட்டு தந்தாங்க நீலாக்கா. தன் மகளுடைய வாழ்விற்காக அவங்க செய்தது அது. மதுவால ஆதியோட வாழ்வு எங்க கெட்டுடுமோன்னு அவங்க பயப்படுறதுல நியாயம் இருக்கு. இது நாள் வரையில நடந்ததெல்லாம் போகட்டும். இனிமேல நீலா அக்காவுக்கும் ஆதிக்கும் உங்க அன்பு முழுமையா கிடைக்கணும். எனக்காக ஏதாவது செய்யணும்னு நீங்க எண்ணினா மதுவுடைய வாழ்வுக்கு ஒரு நல்ல வழி செய்யுங்க. அது போதும். மனைவியின் பதிலை கேட்டு நெகிழ்ந்தார் சந்தான பாரதி. அதைவிட இதை அனைத்தையும் வாசலிலேயே நின்று கேட்டு கொண்டிருந்த நீலா நேராக வந்து பார்வதியின் கைகளை பற்றி கொண்டாள். அங்கிருந்தவர்களின் முகத்தில் எல்லாம் ஆச்சரியம் அப்பட்டமாய் வழிந்தது. என்ன மன்னிச்சிடுங்க பார்வதி. நீலாவின் உதடுகள் மட்டும் நொடிக்கு ஒரு முறை முனகின. அனைவரும் அந்த நிகழ்வை ஒருவித ஆர்வத்தோடும் வியப்போடும் பார்த்து கொண்டிருக்க பார்வதிதான் நீலாவை சமாதானப்படுத்தினார். என்னக்கா இது சின்ன குழந்தை மாதிரி?
அழாதீங்க. நீலாவின் கண்களை துடைத்து விட்டாள். இல்ல பார்வதி, நீ ரொம்ப பெருந்தன்மையானவ. ஆதியோட பேச்ச நம்பி நான் எத்தனை பெரிய தவறு செஞ்சுட்டேன். இப்ப உண்மை தெரிஞ்சு இங்க ஓடி வரும்போது கூட நெஞ்சின் ஓரம் சிறு சந்தேக விதை முளைக்க பார்த்தது. ஆனா இங்க வந்து உன் பேச்ச கேட்டதும் என்னுள் இருந்த கொஞ்ச நஞ்ச அழுக்கும் வெளுத்திடுச்சு. அக்கா, நான் நடந்ததை எப்பவோ மறந்துட்டேன். உன்னை போலவே தான் மதுவும். அவளை கூட காயப்படுத்திட்டேனே நான். மது நீலாவின் வாயை தன் விரல்களால் பொத்தினாள். நான் எப்பவுமே உங்க பொண்ணுமா? என்னை கண்டிக்க உங்களுக்கு உரிமை இல்லையா என்ன? எத்தனை நல்ல உள்ளங்களை நான் ரணப்படுத்திட்டேன். நினைச்சு பார்த்தா என் மேலேயே எனக்கு வெறுப்பா இருக்கு. அந்த அளவுக்கு அதிகமா ஆதிரா மேல நான் வச்ச பாசம்தான் என் கண்ணை மறைச்சிடுச்சு. இப்ப மட்டும் எப்படி உண்மை விளங்குச்சு? பார்வதியையும் மதுவையும் எத்தனை அவமானப்படுத்தி இருக்க. இதுதான் இத்தனை நாளும் நீ அவங்க மேல கொண்ட பாசமா? நீலா கடைசியில ஆதியோட சேர்ந்து பழி தீர்த்துக்கிட்ட இல்ல? என்ன தயவு செஞ்சு தவறா நினைக்காதீங்க. சூழ்நிலை என் புத்திய மாத்திடுச்சுங்க. தவறுதான். அன்னைக்கு மாப்பிள்ளையோட நண்பன் மதன் வந்து ஆதியிடம் பேசியதை எதேச்சியா கேட்க நேர்ந்தது. ஆரம்பத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா யோசிக்க யோசிக்க ஆதி விரிச்ச வலையில நானும் சிக்கிக்கிட்டேன்னு புரிஞ்சது. 2 நாள் கழிச்சு மறுபடியும் மதனை சந்திக்க நேர்ந்தப்போ அவன் சொன்ன விஷயங்கள் ஆதிராவுடைய இன்னொரு முகத்தை எனக்கு காட்டுச்சு. இருந்தாலும் அவசரப்பட்டு ஏற்கனவே 2 நல்ல உள்ளங்களை நோகடிச்சிட்டோம். அதனால இதுல ஆதியோட பேசிட்டு முடிவு செய்வோம்னு அவகிட்ட பேசின. அத்தனையும் உண்மைன்னு அவ சொன்னதும் அதிர்ந்தே போயிட்டேன். இன்னைக்கு காலையில மகளுக்கும் தாய்க்கும் நடந்த வாக்குவாதத்தை விளக்கினார் நீலா. நீலாவின் கேள்விக்கு ஆதிரா வெறித்தனமாய் ஒரு முறை சிரித்துவிட்டு, மதுவும் விஜயும் விரும்புறது எனக்கு ஏற்கனவே தெரியும். பாவம் மது எனக்காக தியாகம் செய்வதாய் நினைத்து கொண்டு காதலையும் துறந்து இப்போது பழியையும் சுமந்து கொண்டு தவிக்கிறா. இனிமேல் மதுவின் வாழ்வில் நிம்மதி என்ற சொல்லே இருக்காது. மகள் படும் வேதனையைக் கண்டு அந்த பார்வதியும் துடிப்பாளே. அடி பாவி, உனக்கு ஏன் இந்த வெறி? எதுக்காக இதையெல்லாம் செய்த? எல்லாம் உனக்காகத்தாமா. எத்தனை இரவுகளை நீ கண்ணீரில கழிச்சிருப்ப. அதையெல்லாம் நீ வேணும்னா மறந்திருக்கலாம். ஆனா என்னால மறக்க முடியாது. 14 வருஷமா வனவாசம் மாதிரி தவக்கோலம் பூண்டி இருந்தியே. இளவரசியா உலா வர வேண்டிய என்னை பிரத்தியாருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கியது யாரு? என் காது படவும் முதுகிற்கு பின்னாடியும் ஈட்டி என மாறி எத்தனை சொற்கள் காயப்படுத்தி இருக்கும். அந்த வலி வேதனைக்கெல்லாம் காரணமானவங்க அவங்க தானே. அதையெல்லாம் அவங்க அனுபவிக்க வேண்டாமா? இதுக்கு பதிலா நீ அவங்களுக்கு விஷம் தந்திருக்கலாம். அது 1 நிமிட நேர வேதனை, ஆயுசுக்கும் வலி அல்லவா? இதுதான் எனக்கு வேண்டும். தப்பு ஆதி, நீ செஞ்ச தவறுக்கெல்லாம் என்ன காரணகர்த்தா ஆக்காத. பார்வதி ரொம்ப நல்லவ. இத்தனை வருஷத்துல அவ மதுராவை காட்டிலும் உன்னைத்தானே பாசமா நடத்தியிருக்கா. நீ வாழ வேண்டிய பொண்ணுமா. நல்லவங்க வைத்தெரிச்சல் வேண்டாம்டி தங்கோ. இப்ப அவங்க உங்க அப்பாவுடைய நண்பர் கணபதி வீட்டுல தான் இருக்காங்க. வா, போய் நடந்த தவறை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம். மன்னிப்பா? அது என் சுயமரியாதை கௌரவத்தை கெடுக்கிற விஷயம். நீ இத்தனை ஏமாளியா இருக்கிறதால தானமா எல்லாரும் உன்னை இத்தனை நாளா ஏமாத்தி இருக்காங்க. இதுதான் உன் முடிவா? நான் அவங்க மேல கொண்ட வெறுப்பை இனிமே எப்பவுமே மாத்திக்க முடியாது. விஜயை பற்றியும் அப்பாவை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். ஆதிரா தீர்மானமாய் சொல்லிவிட்டு சென்றவளை மலைப்புடன் பார்த்த நீலா நேராக பார்வதியின் வீட்டுக்கு வந்து விட்டாள். ஆதிராவோட மனசை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அழுகையை துணைக்கு அழைத்தபடி கூறிய பார்வதி, கவலைப்படாதீங்க அக்கா. காலச்சக்கரம் எப்போதும் ஒரே பக்கமா சுத்துறது இல்ல என்றாள். எத்தனை நல்லவனி! உன்ன போய்! மேலே வார்த்தைகள் வெளிவராமல் திணறிய மனைவியின் தோளில் ஆதரவாய் கை வைத்தார் சந்தான பாரதி. விடு நீலா, நடந்ததுல உன் தவறு மட்டுமில்ல, சூழ்நிலைதான் எல்லாரையும் குற்றவாளி ஆக்கிடுச்சு. எப்போ நீ உணர்ந்துட்டியோ இனிமே அதுவே போதும். அப்போ நீங்க என்ன? மன்னிச்சிட்ட நீலா,
என்னதான் இருந்தாலும் நீ என் மனைவி, என்னில் சரி பாதி. உன் மான அவமானங்களில் எனக்கும் பங்குண்டு. தவறுதல் மனித இயல்பு. ஒரு காலத்துல இதே குற்ற உணர்வோடு தவித்தபடி நான் உன் முன்னால் நின்றபோது நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவரின் உருகிய பேச்சும் அதில் இருந்த ஆறுதலும் அரவணைப்பும் விஜயை அசைத்தன. நீலா விஜய் முன் வந்தாள். மாப்ள, உங்களை கூட தவறா நினைச்சிட்டேன். ஆதியோட உங்க மன வாழ்வு சுகிக்கலைன்னு எனக்கு தெரியும். எந்த ஒரு கட்டாயத்துக்கும் நான் உங்களை ஆளாக்க விரும்பல. பழி வாங்கும் எண்ணத்தோட மணமாலை சூடியவள் நல்லபடியா குடித்தனம் செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இல்ல அத்த, ஆதிரா கெட்டவ இல்ல. கோபம், தவறான தூண்டுதல், தேவையில்லா கசப்புகள் இதெல்லாம் சேர்ந்துதான் அவள் மனசுவரை கரையான் போல அரிச்சு புண்ணாக்கிட்டது. அதுக்கு மருந்திடாமல் அதை மேலும் அவளே ரணமாக்கிட்டாள். அவ குழந்தை மாதிரி. குழந்தைகள் கூட நாம கண்டித்தால் அதே தவறை திரும்ப திரும்பத்தான் செய்யும். அதே போலத்தான் ஆதிராவும். என் மகளை புரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் விஜய். ஆனா இத்தனை வன்ம குணம் மாறுமா? ஏன் இப்ப அத்தை மாறலையா மாமா? ஆதியின் காரணமாக தவறு செய்த அத்தை மாறியதற்கு எப்படி பார்வதி அத்தையின் அன்பு காரணமோ அதே போல நானும் என் அன்பாலேயே ஆதியை மாற்றுவேன். நான் தரும் திகட்ட திகட்ட அன்பு அவளை நிச்சயம் மாற்றும். விஜய் சொல்றதும் உண்மைதான் அக்கா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதிரா எதனால எங்களை வெறுக்கிறா? பெத்தவங்க அன்ப நானும் என் மதுவும் பங்கு போட போறோம்ங்கிற எண்ணம் தானே. அந்த கோபத்துல தானே இத்தனை கசப்புகளும். நீங்களும் அவரும் ஆதிரா கூடவே இருங்க. உங்களுடைய அன்பு முழுசும் அவளுக்கு தான்னு தோணுங்கிற அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள். அன்பினால் முடியாத காரியமே இல்லை. இத நான் சொல்லல, நம்ம மகாத்மாவே சொல்லியிருக்கார். அந்த நம்பிக்கை அவளை கூடிய விரைவில் மாத்திடும். அந்த வசந்த நாளை நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அப்படின்னா மதுவுடைய வாழ்க்கை? சந்தான பாரதி, மது பற்றி நீ வருந்தாத பாரதி. நாம ஏற்கனவே பேசியபடி அவளை என் மருமகளாக்கிட நான் முடிவு பண்ணியாச்சு. அதற்கு 2 பேரிடமும் இருந்து கிரீன் சிக்னலும் வந்தாச்சு. எல்லோருடைய முகத்திலும் ஒருவித நிம்மதி பரவியது. விஜய் நேராக வந்து வாசுவின் கைகளை பற்றி கொண்டான். ரொம்ப நன்றி வாசு. மதுரா ரொம்ப நல்ல பொண்ணு. நானும் அவளும் மனசொத்து பழகினமே தவிர ஒரு முறை கூட வரம்பு மீறி போனதில்லை. நீங்க இத்தனை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை விஜய். மது என் உயிர், என் தேவதை. அவளை என் கண்ணுக்குள் வைத்து நான் பார்த்துப்பேன். விஜயின் கண்கள் கலங்கின. அவன் வெளியேறவும் வாசு சந்தான பாரதியிடம் வந்து, மாமா, ஆதிரா மட்டுமல்ல, நான் கூட தாய் பாசத்துக்கு பல காலம் ஏங்கியவன் தான். மதுவின் புண்ணியத்தில் அது எனக்கு கிடைச்சிருக்கு. அத்தையும் எங்க கூடவே இருக்கட்டும். இறுதியில் பார்வதி, உன் அன்பு வென்று விட்டது. அவள் கணவரை கண்டு மெல்ல முறுவல் செய்தாள். அவர்கள் கிளம்பவும் வழி அனுப்பும் விதமாய் கணபதியும் பார்வதியும் பின்னாடி செல்ல மதுரா அறைக்குள் சென்றாள். வாசுவும் அவள் பின்னாலேயே சென்றான். ஜன்னலில் திரை கம்பிகளுக்கு முகம் காட்டியபடி நின்றிருந்தவளிடம், மது, என் விருப்பத்தை சொல்லிட்டேன். உன்னை கேட்காமலேயே நீயாக ஒரு வார்த்தை சரி என்று ஒப்புக்கொண்டாள். மது, உன் மௌனம்தான் பெரும் கல்லை சுமப்பது போல் சுமையாக இருக்கு. அதுவே குற்ற உணர்வா மாறி என்னை ஆட்டி படைக்குது. தயவு செய்து உன் மனதை வெளிப்படையாய் உடைத்து காட்டிவிடு. ஒரு கம்பீரமான ஆண்மகனின் கெஞ்சல். மதுரா திரும்பினாள். வாசுவின் கண்களில் நீர் தழும்பியது. அவன் கண்கள் மிதப்பதைப் போல் பிரம்மை ஏற்படுத்தியது. அன்றைய தினம் அவள் காதலுக்கு மறுப்பு தெரிவித்த போது பார்த்த கண்கள் அல்லவா அது? விருந்தில் தன்னையும் மறந்து அவன் அணைத்த போது தனக்கு சொந்தமாகும் பொருள் இது இல்லை என்ற ஏக்கம் சுமந்து கலங்கிய கண்கள் அல்லவா? மதுரா அவனை நெருங்கி நடந்தாள். அவள் கையில் சிகப்பின் வர்ணங்குழைத்த பேழை ஒன்று முளைத்திருந்தது. அதில் அவன் அளித்த தங்கச் சங்கிலி வாசுவை பார்த்து சிரித்தது. மதுரா அதை எடுத்து கழுத்தில் அணிந்தாள். இதை விடவும் என் மனதை தெரிவிக்க வேறு வழி இல்லை வாசு. சில உண்மைகளை உரக்க பேசினால் சுகம் இருக்காது.
உங்களுடன் நான் துவங்கிடப் போகும் வசந்தத்தை, அந்த இனிய நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதன் பின் எல்லா நாட்களும் நமக்கு வசந்தமே. மதுவின் பேச்சில் தன்னையும் மறந்து புன்னகைத்தான் வாசு. அந்த சிரிப்பில் கலந்து கொண்டு அவன் அணைப்பிலும் ஐக்கியமானாள் மதுரா. அந்த சிரிப்பொலியை கேட்ட பெற்ற இரு மனங்களும் வசந்தத்தின் ஓர் நாளை நோக்கி காத்திருக்கத் துவங்கின. நாமும் அவர்களுள் இணைவோமே. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.